உற்சாகத்திற்காக கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம சீனியர் வகுப்பு பிள்ளைகள் வசனம் சொல்லும்படியா இருக்கிறாங்க. அவங்க வசனம் சொல்லி முடித்த பின்பு VBS பாடல் எதிரியை வீழ்த்திட நதி தந்த தலைவன் என்ற பாடலுக்கு ஒரு நடனம். இப்பொழுது பிள்ளைகள் வசனம் சொல்லுவார்கள், சீனியர் பிள்ளைகள். பாடம் 1. நன்மையான வழி. மனப்பாட வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆதியாகமம் 21:19. பாடம் 2. விசேஷித்த திட்டம். மனப்பாட வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. எரேமியா 29:11. பாடம் 3. நிறைவான நன்மை. மனப்பாட வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மத்தேயு 31:19. பாடம் 4. பாடம் 4. சிறந்ததை தருகிறவர். மனப்பாட வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் நம்பிக்கை. கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் தேவனும் என் இரட்சகரும் நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:2. பாடம் 5. தேவன் கண்ணோக்குகிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். லேவியராகமம் 26:9. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உன்னை கிருபை மிருகத்தினாலும் சொட்டி நன்மையினால் உன் வாயை திருப்திப்படுத்துவார். சங்கீதம் 103:3-4-5. பாடம் 7. கீழ்ப்படிதலின் நன்மை. மனப்பாட வசனம். அப்பொழுது அவன் இறங்கி யோர்தானில் 7 தரம் மூழ்கி இருந்தபோது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். 2 ராஜாக்கள் 5:14. பாடம் 8. இழந்து போனதை பெறுவாய். மனப்பாட வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2 யோவான் 1:8. பாடம் 9. பரலோக நன்மை. உங்கள் ஆண்டவர் இந்நாளிகையில் வருவார் என்று அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். மத்தேயு 24:42. ஹல்லேலூயா. அடுத்ததா ஒரு பாடல் பிள்ளைங்க ஆட வராங்க. அந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த 10 பாட்டுக்கும்
அருமையாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. இப்பொழுது நமது சேனை பாடல் புஸ்தகத்தில் ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுடைய நாம மகிமைக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். விபிஎஸ் ஆசிரியர்கள் இந்த பாடலை கொடுப்பார்கள். ஆசிரியர்கள் முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சேனை பாடல் புஸ்தகத்தில் பாடல் எண் 332. இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். சேனை பாடல் புஸ்தகத்தில் 332வது பாடல், பிரிய இயேசுவின் சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம் என்ற பாடல். பிரிய இயேசுவின் சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், சிலுவை தோளில் சுமந்து போகலாம். சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், நாம் தேவன் சமாதான பிரபுவே, நாம் சர்வாயுத வர்க்கம் தாழ்மைதானே, நம் ஆத்ம சகாய அவரே. சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், பிரிய இயேசுவின் சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், எப்போதுமே இயேசுவை தியானிப்போம், எல்லாரும் ஜீவியத்தை தியாகம் செய்வோம். இயேசுவின் மகனுக்காய் தத்தம் செய்வோம். சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், பிரிய சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், அல்லேலூயா ஜெயத்தை அருளுவோம். அவர் வருகையை பற்றி உரைத்திடுவோம். அந்தகார ஆதிக்கங்களை அவமாக்குவோம். சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், பிரிய இயேசுவின் சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், இயேசு கிறிஸ்துவின் அன்புக்காய் இறங்கிடுவோம். புகழ் பூண்டுமே ஆனாலும் புசித்திடுவோம். முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டோம். சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், பிரிய இயேசுவின் சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம், சேனை வீரர்கள் நாம். இப்பொழுது சேகரிக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஐயா அவர்களை ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். ஜெபம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக தமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் உடைய பிரதிபலனை அதிகமாய் கொடும். இம்மட்டுமாய் இந்த விடுமுறை வேதாம பள்ளியினுடைய எல்லா கொண்டாட்டங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொண்டதற்காக நன்றி. தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வுகளையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு நடனம்.
டான்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்படிதானே? வெரைட்டிஸ் இருக்கா? அதுல இது ரொம்ப சிறப்பான நடனம். ஒரு நாட்டுப்புற கலைவன், ஒரு நாட்டுப்புற கலை. இப்பொழுது கோலாட்டம். வாலிப பிள்ளைகள் வந்து நடனம் ஆடுவாங்க. மேக்சன், எங்க குழு தலைவர் வரல. மேக்சன் வேகமாக வரவும். எல்லாரும் கைகளை தட்டி பிள்ளையை உற்சாகப்படுத்துங்க. தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. துதிப்போமே. ஒய்யாரத்து சியோனே, நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்த ஒய்யாரத்து சியோனே. ஐயன் நேசுக்கு நீ கையை கூப்பி துதி செய்குவையே, மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயன் நேசுக்கு நீ கையை கூப்பி துதி செய்குவையே, மகிழ் கொள்ளுவையே. நாமும் தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே, நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. எண்ணு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி பொற்பெய்துமே. எண்ணு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி பொற்பெய்துமே. தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபையே, உனை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே. சத்து குலைந்துனை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். சத்து குலைந்துனை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரும். தந்தானை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே, அலங்காட கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே. மங்காத மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும். மங்காத மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும். தந்தானை துதிப்போமே. தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி
சிறப்பாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. எல்லாரும் சவுண்டா கை தட்டுங்க பாப்போம். மேக்ஸனுக்காண்டியே கை தட்டணும். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம நடனங்கள் நிறைய பார்த்தோம், நிறைய வசனம் சொல்றதை கேட்டோம், பாடல் பாட கேட்டோம். இப்போ இன்னும் ஒரு கலை வடிவம் மூலமா சுவிசேஷம் சொல்லும்படியாய் பிள்ளைகள் இருக்காங்க, ஆயத்தமாகிறார்கள். அதற்கு பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திய பின்பு வரும்படியா கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம ஒரு வில்லுப்பாட்டு பார்க்கும்படியா இருக்கிறோம். எல்லாருக்கும் வில்லுப்பாட்டு பிடிக்கும் தானே? வில்லுப்பாட்டு பிடிக்கும் தானே? எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப வில்லுப்பாட்டு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஒரு வில்லுப்பாட்டு பாடும்படியா இருக்கிறார்கள். அவர்களுடைய வில்லுப்பாட்டையும் அவர்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தையும் கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகள் ஆயத்தமாகும் வரை நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்ன என்ற ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. அப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமே. நிறுத்துங்க ஒரு நிமிஷம். நம்ம யாரு, நம்ம எதுக்கு வந்திருக்கோம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமா? அதுவும் சரிதான்ப்பா. நாங்க தான் ஏசுரத்தின் நினைவு தேவாலய வில்லிசை குழு. இன்னைக்கு இந்த படைஸ்தலத்துல வச்சு விபிஎஸ் கொண்டாட்டம் நடக்குதுல, அதுக்கு தான் நம்ம மேஜர் முத்து சுகுமார் ஐயா எங்க வில்லிசை குழுவை புக் பண்ணிருக்காரு. ஐயா, அப்படியே இந்த பேமெண்ட் பேலன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, பட்டிமன்றம் சிறப்பா பண்ணி தந்துடலாம். அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருவோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட வந்தருவாய் இறை மகனே. தாளதந்தத்தோடு இந்த சத்தம் தரும் தாளத்தோடு, சத்தம் தரும் தாளத்தோடு கொண்டாடுவோமே சுநாதனே. முதல்ல இந்த கிருபையை கொடுத்த தேவாதி தேவனுக்கு எங்க முதற்கண் வணக்கத்தை சொல்லி வரவேற்றிடலாமா? ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எங்க வில்லிசைய இந்த நாளுக்கு அழைச்ச
எங்க மேஜர் முத்துசுகுமார் ஐயா அவர்களுக்கும் எங்க ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் நம்ம செல்ல பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒரு வணக்கத்தை போட்டுருவோமா? வரவேற்றிடலாமே. வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். சேருமையா விபிஎஸ் கொண்டாட்டத்தில், சேருமையா விபிஎஸ் கொண்டாட்டத்தில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். இன்னைக்கு நாம எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியுமா? விபிஎஸ் பாடங்கள் மூலமா சுவிசேஷம் கூறி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கோம். ஆஹோ, அப்படி போடு. சாரா அக்கா பேச்ச கேட்டு ஆபிரகாம் அண்ணாச்சி ஆகாரையும் இஸ்மவேலையும் துரத்தி விட பிள்ள தண்ணி இல்லாம டெசர்ட்ல தவிக்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஆனா கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் நடுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரே ஆதரவாய் கொண்டோர் நடுவரையில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. இப்படிதான் தேவன் தண்ணீரையும் காமிச்சு அவர்களை பாதுகாத்தார். அது மட்டும் இல்லாம தேவன் இஸ்மவேலோடு இருந்து அவன் சந்ததியை பெருக பண்ணினார். இது மாதிரிதான் தேவ நன்மையான வழிய நமக்காக நம்ம ஒவ்வொருவருக்கும் எதிர்காலத்தை நம்பிக்கைக்குரியதாக மாற்றுவாரு. சரிதானே? சரிதான். சரிப்பா, நம்ம தேவன் நமக்கு நன்மையான வழியை காமிச்சிட்டாரு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? வேற என்ன, நம்ம பீட்டர் அண்ணனை போல ஆழத்துல வலைய போடணும். புரியுதா? புரியலையே. அதான்ப்பா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பேதுரு பிரதரை போல கீழ்ப்படியணும்பா. வளையாளத்துல போட்டுடலாமா? போட்டுடலாமே. இழுத்து பொடி ஐலசா, வளைச்சு புட்டி ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. மீனுக்கார பேதுரு நானுங்க. ஐலோ ஐலசா, ஏசப்பாவின் முதல் சீசங்க. ஐலோ ஐலசா, மீனுக்கார பேதுரு நானுங்க. ஐலோ ஐலசா, ஏசப்பாவின் முதல் சீசங்க. ஐலோ ஐலசா. வாழ மீன் நானுங்க. போடு. வஞ்சர மீன் நானுங்க. ஏசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. நெத்திலி மீன் நானுங்க. ஏசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. இப்படி கீழ்ப்படியும் போது பேதுரு நிறைவான மீன்களை பிடிச்சது போல நாமும் நிறைவான நன்மையை பெறுவோம். சரி, உங்க யாருக்காச்சும் கிதியோன தெரியுமா? அக்கா தெரியுமே. சொல்லுங்க பாப்போம். எங்க சித்தப்பா தான்க்கா மனுஷன். அறுத்து போட்டாலும் சுண்ணாம்பு வைக்க மாட்டாரு. அவர் இல்லடி, உங்க சித்தி சுப்பம்மைக்கு தெரிஞ்சிட போகுது. நான் சொல்றது மீதியானியர்களிடமிருந்து இஸ்ரவேலை மீட்டாரே அந்த கிதியோண்டி. ஓஹோ, அவரா? அவர் எப்படிக்கா தேவனை பயன்படுத்தினாரு? எப்படின்னு சொல்லுங்கக்கா, கேட்போம். நம்ம கிதியோன் மனாசே என்கிற ஒரு சிறிய கோத்திரத்தான். ஆனா தேவன் எளியவனான இந்த கிதியோனை ஒரு கருவியா பயன்படுத்தினாருப்பா. அது எப்படிக்கா? அதுவா, சின்ன மனுஷனுக்குள்ள தேவ பலன் வந்தா பலனற்ற உன்னை அவர் பலவானாய் மாற்றி எதிரியை வெற்றி பெற சேனையாக்குவார். பலனற்ற உன்னை அவர் பலவானாய் மாற்றி எதிரியை வெற்றி பெற சேனையாக்குவார். கிதியோனின் சேனையாய் மாற்றுவார். உன்னை கிதியோனின் சேனையாய் மாற்றுவார். இப்படிதான் தேவன் எளியவர்களை ஜனத்திற்கு நன்மையாக மாற்றுவார்.
சரி, இதெல்லாம் இருக்கட்டும். என்னதான் நீங்க கதையா சொன்னாலும் பாட்டாவே படிச்சாலும் இந்த மாயையான உலகம் பல நேரங்களை இழுக்குது அண்ணே, உடம்பு பிடிக்குது அண்ணே. அப்படிப்பட்ட நேரத்துல அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடுறோம். எப்படி நம்ம யோனா தாத்தா 4Kக்கு பதிலா 4C பஸ்ல யாருனாரு? என்னது? இல்ல அக்கா, யோனா தாத்தா எப்படி நினிவேக்கு போக லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பி தர்சீசுக்கு போனாரோ அதே போல நடக்கும் அக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. பாதை தப்பி சென்ற என்னை தேடி வந்து ரட்சிப்பவர் வாழ்வு தந்து மீட்டு என்னை பிள்ளையாக்கினார். பாதை தப்பி சென்ற என்னை தேடி வந்து ரட்சித்தவர் வாழ்வு தந்து மீட்டு என்னை பிள்ளையாக்கினார். வழித்தவறி சென்ற யோனா நான் என்னை தேடி வழித்தவறி சென்ற யோனா நான் என்னை தேடி தேவன் வந்தாரே. எல்லாம் சரியக்கா, இப்படி எல்லாம் வாழ்ந்து என்னக்கா பிரயோஜனம்? அப்படி போடு. விடிய விடிய வில்லடிச்சு விடிஞ்சு போச்சு, வீணா போச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகமும் இந்த உலகத்தின் வேஷங்களும் நிலையற்று நிரந்தரமற்றது. இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். அழியாத பரலோக வாழ்வும் நித்திய ஜீவனும் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதை நம்ம இழந்து போக கூடாதுல. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். அதனால நாமும் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல மறக்கப்படாம இருக்க ஆயத்தமாய் மணவானுக்காக காத்திருப்போம். அதனால் ஆயத்தமாகவும் பரலோகத்துக்கு நன்மையை செய்வோம். அப்புறம் மணவாளன் வர நேரத்தில் போய்கிட்டு என்கிட்ட என்ன இல்லை புஷ்பாச்சி கடை துறக்கலன்னு சொன்னா மணவாளனாகி இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து உன்னை அறியேன் என்று சொல்லிடுவாரு. எப்படி சொல்லுவாரு? உன்னை அறியேன் என்று சொல்லிடுவாரு. பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலகலராங்க பறக்காது, கட்சி கொடி கலகலராங்க பறக்காது. கல ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது, கல ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. அம்மா பரலோகம், அம்மா பரலோகம், தங்கச்சி பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. சரி, எல்லாருக்கும் நாங்க சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப மறக்காம எங்க வில்லு பாட்டை லைக் பண்ணுங்க, இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ஆண்டவரோட வாழ்ற வாழ்க்கைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, கடைசியா ஒரு வந்தனத்தை போட்டுருவோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட வந்தருள்வாய் இறை மகனே. தாளதந்தத்தோடு இந்த சத்தம் தரும் தாளத்தோடு, சத்தம் தரும் தாளத்தோடு கொண்டாடுவோம் இயேசுநாதனே. இப்போ கிளம்புறோம். மறுபடியும் வேறொரு வில்லு பாட்டோட உங்களை வந்து சந்திக்கும். நன்றி, வணக்கம். ஹல்லேலூயா. வில்லு பாட்டு பிடிச்சிருந்தா எல்லாரும் கை தட்டி சொல்லுங்க பாப்பா. வில்லு பாட்டு பிடிச்சிருந்தா இல்லையா? இப்பொழுது விழாவின் இறுதியாக ஒரு முடிவுரைய கட்டுரையாக வாசிக்க கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இந்திய தென்கிழக்கு மாகாணம் அழகியபாண்டிபுரம் டிவிஷனில் உள்ள ரத்தினபுரம் கமிஷனர் ஏசுரத்தினம் நினைவு தேவாலயத்தின் 2026ஆம் ஆண்டிற்கான விடுமுறை வேதாகம பள்ளியானது விசேஷித்த நன்மை சம்திங் பெட்டர் என்ற தலையகத்தின் அடிப்படையில் 10 நாட்கள் 4/5/2026 முதல் 14/5/2026 வரை மிகவும் சிறப்பாக நடத்தி முடிக்க கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு எங்கள் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 10 நாட்கள் நடைபெற்ற விபிஎஸ் ஆனது 9 ஆசிரியர்களை கொண்டு 7 செக்ஷனாக நடத்தப்பட்டது. மிக சிறப்பான பாடல்கள், வேதாகம கதைகள், விளையாட்டுகள், ஆக்டிவிட்டீஸ் மற்றும் தேர்வு நடத்தப்பட்டது. எனவே விபிஎஸ் ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விபிஎஸ்ஸில் கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் விபிஎஸ்க்கு அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 10 நாட்களும் ஜெபத்தினாலும் உதவியினாலும் உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷித்த விதமாய் உணவு தந்தவர்கள் மிஸ்டர் சொர்ணப்பன் சுசீலா ஃபேமிலி, மிஸ்ஸஸ் மல்லிகா குமார் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் பிரிசில்லா பிரைட் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் ரெபேக்கா மனுவேல் ராஜ் ஃபேமிலி, மிஸ்டர் ரத்னராஜ் மோனிகா ஃபேமிலி, மிஸ்ஸஸ் ஜாய் சிஸ்டர்வேல் ஃபேமிலி, மிஸ்டர் செல்வமணி ஏசுபாக்கியம் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் தேவபாய் சைமன் ஃபேமிலி, மிஸ்டர் நெல்சன் பாபு ஆஷா மற்றும் மிஸ்டர் ராஜா லெனின் பானு ஃபேமிலி, மிஸ்டர் சுரேஷ் சுதா ஃபேமிலி அனைவருக்கும் எங்கள் Bluetooth mode. மன்னிக்கவும், சுசீலா செல்லப்பன் ஃபேமிலி இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக தாகசாந்தி மற்றும் பணம் தந்து உதவியவர்கள் திருமதி சொர்ணப்பன் சுசீலா அவர்கள், திருமதி நல்லையா மெர்சி அவர்கள், திருமதி மோரிஸ் வசந்தா அவர்கள், திரு பிரேம்குமார் எப்சி அவர்கள், திரு ஜெயச்சந்திரன் மல்லிகா அவர்கள், திரு தங்கவேல் குணசீலிபாய் அவர்கள், திரு சகரியா ராஜம்மாள் அவர்கள், திரு சுமித்கரன் முத்துராஜ் அவர்கள், திரு முத்துமணி பார்வதி அவர்கள், திரு தேவதாஸ் ராஜம் அவர்கள், திரு பிரதீப் சுஜாதா அவர்கள், திருமதி லதா பழனிசாமி அவர்கள், திரு ஏசுமணி எஸ்தர் அவர்கள், திரு அந்தோணி ஆலிஸ் அவர்கள், டெல்பின் சுரேஷ் ஏசுராஜன் அவர்கள், கியோன் கவிதா அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஆலய பணிவிடை செய்த எல்லா ஒழுங்குகளையும் செய்த கோயில் பிள்ளைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு உணவு கொடுக்கிற திரு மெர்லின் சுதாகர், திருமதி ரோஸ் மெர்லின் அவர்கள் குடும்பத்துக்கும், இன்று ஐஸ்கிரீம் கொடுக்கிற திரு சார்லஸ் தனபால், திருமதி ரோஸ்லின் அவர்கள் குடும்பத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா நிலையிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஊக்கப்படுத்தின படைஸ்தல உத்தியோகஸ்தர் ஐயா அவர்களுக்கும், படைஸ்தல உத்தியோகஸ்தர் அம்மா அவர்களுக்கும், படைஸ்தலத்தின் லோக்கல் உத்தியோகஸ்தர்களுக்கும், ஊர் கமிட்டி பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 10 நாட்களும் பிள்ளைகளை நல்ல வழியிலே வழிநடத்திய விபிஎஸ் ஆசிரியர்களின் பெயர் விவரங்கள்: மிஸ்ஸஸ் லெனின் பானு ராஜா, மிஸ்ஸஸ் ஆஷா நெல்சன், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் சதீஷ், மிஸ்டர் மனோஜ், மிஸ் புனிதா, மிஸ் மதனமேரி, மிஸ் ஆஸ்லின் ஸ்டீஃபா, மிஸ் சஞ்சனா, மிஸ் ஜெனிதா ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான கட்டத்துக்குள்ளே போக போகிறோம். நம்ம பிள்ளைகள் இந்த 10 நாளும் நிறைய விஷயங்கள் மூலமாக ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக, அவங்களுக்கு நாம் பரிசுகள் கொடுக்கும்படியாக இருக்கிறோம். பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
இப்போ முதலாவது விபிஎஸ்க்கு வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் சான்றிதழ்களும் பரிசும் கொடுக்கபடியா இருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் ஆயத்தமா இருங்க. பெயர்கள் வாசிக்கப்படும் போது பிள்ளைகள் விரைவாய் வந்து உங்களுடைய பரிசுகளை பெற்று செல்லும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசுகளை கொடுக்கும்படியாக படைஸ்தல உத்தியோகஸ்தர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது ஜூனியர் வகுப்பு பிள்ளைகளுக்கான பரிசு ஆர்வி டீனா ஜென்விஷா டீனு. பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் பெற்றோர்கள் வந்து பரிசை பெற்று செல்லும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாண்டினோ செல்வன், சாண்டினோ செல்வன், சாண்டினோ வந்து பரிசு வாங்கும்போது ஒரு மதிப்பு கொடுத்தா வருவான். சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த பரிசுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தா வாங்குவான். நல்ல பிள்ளை. கலீனா சாரா, ஜி கலீனா சாரா. ஏ லியோனல் தாரிக். பி ஐடலின் அபியா. பிள்ளைகளை கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்துவோம். எஸ் ரெடின் மேத்யூ, எஸ் ரெடின் மேத்யூ. பி விஜய் லியோ, பி விஜய் லியோ. பி யோரிஃபா வின்ஸ், பி யோரிஃபா வின்ஸ். பி கௌரி. கரங்கள் தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். பி ஸ்டீவ் கென், எஸ் மேக்லின். எஸ் ஹர்ஷா. அடுத்ததாக ஜாய்லின் சனா, பி ஜாய்லின் சனா. பிள்ளைகள் வேகமாக வந்து பரிசுகளை பெற்று செல்லும்படியே கேட்டுக்கொள்கிறேன். பி ரொனால்டு, எஸ் எம் கென்ட்ரிக் மார்கன், ஆர் ஷெர்வின் பிரேம், பி
லக்ஷயா. என் பிஜு. எஸ் ஷைலின் யாழினி. ஆர் ரித்விகா. அடுத்தபடியாக இன்டர்மீடியட் வகுப்பு பிள்ளைகளுக்கான பரிசுகள். ஒய் வர்ஷா மார்னி. பரிசுகளை கொடுக்கும்படியாக சார்ஜன்ட் மேஜர் மிஸ்டர் சுரேஷ் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். வர்ஷா மாரினி. சாம் பிளெஸில். சாம் பிளெஸில். அங்க அங்க. ஜி செல்வின் சுஜித். எம் ஆலன் ஸ்மித். ஆர் ரியா. எஸ் ஆட்லின் ஷாரன். எஸ் லெனோரா கேத்லின். ஆர் வி சாண்டினோ. ஆர் கிரிஃபின். பிள்ளைகள் பரிசுகள் வாங்க வைக்கிற சக பிள்ளைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். எஸ் மார்ஸ் லினோ. ஜேஇ ஜாஃபி. ஆர் அஸ்வந்த் ராஜா. ஆர் சார்ல்ஸ் பாரோன். டி ஜெஃப்ரோன். ஆர் பவிஷ்யா. ஏ ஷெரின். பரிசுகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பரிசுகளை வழங்கும்படியாக மிஸ்டர் மோகன் தயானந்த் ரெக்ரூட்டிங் சார்ஜன்ட் மேஜர் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்வோம். இப்பொழுது சீனியர் வகுப்பு பிள்ளைகளுக்கான பரிசு சி அகஸ்டின் ரூஃபஸ். ஆர் வி ஆல்டன் விபோர்ட். ஆர் சாம் சச்சில். டி ஜெஃப்ரின் மனோ.
என் சூர்யா. பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் பரிசுகளை பெற்றோர்கள் வாங்கி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்கள் வாங்கி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எஸ் அரவிந்த். எஸ் அரவிந்த். எஃப்கே சஜோல் கியோன். பி இவான் சாம். எம் ஜான் மேக்சன் ரோனி. ஆர் மஃபின் மோசஸ். ஜி பிரஜின். ஏ அஜய். ஜி ராபின்சன். என் ஆகாஷ் டேனியல். எம் என் மெர்லின் சர்மா. வி கவின் ஜெனிஷ். எம் காட்வின். ஆர் கெஃப்ரின் மதன் ராஜா. ஏ ஜீவன் ஜோயல். ஏஜே அவனிஷ். எம் சுஜின். பரிசுகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பரிசுகளை வழங்குவதற்கு மிஸ்டர் சாமுவேல் YP சார்ஜன் மேஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்வோம். பி நிவிஷா. பி நிவிஷா. ஜேஇ சனோரா பிரிட்டி. ஏ தனுஷ்மா. எம் மெர்லின் மோனிஷா. வி ஃபெலினா. எஸ்எம் சுர்ஜின் வர்ஷா. ஏ ஷாலினி. எஸ் சந்தோஷ். கரங்கள் தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். எஸ் டெல்பின். ஏ வினிஷா ஷர்மிதா. எம் என் ஷெர்லின் மிஸ்மா. என் ஸ்வேதா. எஸ் சுர்ஜின் மிதுனா. எம் ஷமிதா.
எம் காவ்யா. விபிஎஸ்க்கு வந்ததான பிள்ளைகள் அனைவரும் பரிசுகளை பெற்றுக்கொண்டார்கள். அடுத்தபடியாக இங்கு இறுதி நாளில் பிள்ளைகளுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. பரிசுகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கான பரிசுகள். அடுத்தபடியாக பரிசுகளை வழங்கும்படி ஹோம் லீக் செக்ரட்டரி சுசிலாமா அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கான பரிசுகள். ஜூனியர் வகுப்பில் மிஸ் மம்மு கிளாஸில் தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கான பரிசு. முதல் பரிசு கென்ரிக் மார்கன். பிள்ளைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். 2 முதல் பரிசு இருக்கிறது. ஜாய்லின் சனா முதல் பரிசு. பிள்ளைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைகள் நல்ல படித்து தேர்வில் முதலிடம் 2வது இடம் பெற்றிருக்கிறார்கள். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். 2வது பரிசும் 2 பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். ஷைலின் யாழினி மற்றும் லக்ஷயா. ஷைலின் யாழினி 2வது பரிசு, லக்ஷயா 2வது பரிசு. 3வது இடம் ஷெர்வின் பிரேம். கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். அடுத்ததாக ஜூனியர் வகுப்பு மிஸ் புனிதா அவர்களின் வகுப்பில் உள்ள பிள்ளைகள். முதல் பரிசு முதலிடம் 2 பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். சாண்டினோ ஷெர்வன் மற்றும் கௌரி. சூப்பர். 2வது இடம் ஐடலின் அபியா. கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அருமையாக வசனங்கள் ஒப்புவித்து கதைகளை ஒப்புவித்து பிள்ளைகளுக்கு நன்றி. அவர்கள் கற்றுக் கொடுத்த பெற்றோர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக இன்டர்மீடியட் வகுப்பில் மிஸ்ஸஸ் பானு அவர்கள் வகுப்பு பிள்ளைகள். முதலிடம் ஆர் கிரிஃபின் ஆட்ரியல். 2வது இடம் மார்ஸ் லினோ ரயான் டேனி. 3வது இடம் அஸ்வந்த் ராஜா. கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக இன்டர்மீடியட் வகுப்பு மிஸ்ஸஸ் ஆஷா அவர்கள் வகுப்பு பிள்ளைகள். முதலிடம் எம் ஆலன் ஸ்மித். 2வது இடம் ஆர் ரியா. 3வது இடம் எஸ் லெனோரா கேத்லின். அடுத்ததாக சீனியர் வகுப்பு பிள்ளைகள். முதலாவது மிஸ்ஸஸ் ஏஞ்சல் அவர்கள் வகுப்பு பிள்ளைகளுக்கான பரிசு. முதலிடம் எஸ் எம் சுர்ஜின் வர்ஷா. 2வது இடம் ஜேஇ செனோரா பிரிட்டி. 3வது இடம் ஏ தனுஷ்மா. அடுத்தபடியாக மிஸ்டர் மனோஜ் அவர்கள் வகுப்பு பிள்ளைகள். பரிசுகளை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக லீக் ஆஃப் மெர்சி செக்ரட்டரி அம்மா வாணிராணி அம்மா அவர்களை பரிசுகளை கொடுக்கும்படியாக அழைக்கிறோம். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். சீனியர் வகுப்பு பிள்ளைகளுக்கான தேர்வுக்கான பரிசு. முதல் பரிசு எம் காட்வின். 2வது பரிசு எம் சுஜின். அடுத்தபடியாக
சீனியர் வகுப்புக்கான பிள்ளைகளுக்கான பரிசுகள் தான். எனது வகுப்பு பிள்ளைகளுக்கான பரிசு முதலிடம் இருவர் எடுத்துள்ளனர், இவான், சாம் மற்றும் அஜய். கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். இரண்டாவது இடம் ஜெஃப்ரின் மனோ. மூன்றாவது இடம் பிரஜின். பிரஜின். ஏழாவது நாள் பிள்ளைகளுக்கான ஸ்போர்ட்ஸ் டே நடத்தப்பட்டது. அதில் அநேக விளையாட்டு போட்டிகள் பிள்ளைகளுக்கு நடத்தப்பட்டது. அதில் பரிசு பெற்ற பிள்ளைகளுக்கான விவரங்கள். மியூசிக்கல் சேர் முதல் பரிசு செர்வின், இரண்டாவது பரிசு பிஜு, முதல் பரிசு செல்வின் சுஜித், இரண்டாவது பரிசு ஜாஃபி இமானுவேல், முதல் பரிசு லெனோரா கேத்லின், இரண்டாவது பரிசு அஜய். முதல் பரிசு சனோரா பிரிட்டி, இரண்டாவது பரிசு ஷமிதா. முதல் பரிசு சனோரா பிரிட்டி, இரண்டாவது பரிசு ஷமிதா. முதல் பரிசு புனிதா, இரண்டாவது பரிசு மதனமேரி. இரண்டாவது பரிசு மதனமேரி. பரிசுகளை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பரிசு வழங்குவதற்கு விபிஎஸ் டீச்சர் திருமதி லெனி பானு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பலூன் உடைத்தல் போட்டி முதல் பரிசு ஆட்லின் ஷாரன், இரண்டாவது பரிசு வர்ஷா மாரினி. முதல் பரிசு ஆல்டன் விபோட் சாயல், இரண்டாவது பரிசு ஜான் மேக்சன் ரோனி. இரண்டாவது பரிசு மேக்சன் ரோனி. இது புடியா. முதல் பரிசு ஆஸ்லின் ஸ்டீஃபா, இரண்டாவது பரிசு நிவிஷா. அடுத்ததாக கப் அண்ட் பலூன் விளையாட்டு போட்டி முதல் பரிசு கிரிஃபின், இரண்டாவது பரிசு ஷெர்வின். முதல் பரிசு சாண்டினோ, இரண்டாவது பரிசு லெனோரா.
இரண்டாவது பரிசு லெனோரா. முதல் பரிசு ஜோயல், இரண்டாவது பரிசு ஸ்வேதா. முதல் பரிசு ஜோயல், இரண்டாவது பரிசு ஸ்வேதா. முதல் பரிசு கவின், இரண்டாவது பரிசு அஜய். அடுத்தபடியாக 8வது நாளன்று பிள்ளைகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டது. காம்படிஷன் டே அன்று பிள்ளைகளுக்கு சில போட்டிகள் நடத்தப்பட்டது. அதற்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கப்படும். முதலாவது கலரிங் காம்படிஷன். முதல் பரிசு ஷைலின் யாழினி. இரண்டாவது பரிசு ஜாய்லின் சனா. மூன்றாவது பரிசு ரித்விகா. பரிசுகளை வழங்கிய ஆசிரியர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பரிசுகளை வழங்க YPT திருமதி ஏஞ்சல் சதீஷ் அவர்களை முன்னதாக அழைக்கிறோம். அடுத்ததாக ஃபேன்சி ட்ரெஸ் போட்டி நடத்தப்பட்டது. இதற்கு பிள்ளைகள் சிரமம் எடுத்து அழகாக நேர்த்தியாக வேடங்கள் அணிந்து வந்தனர். மார்ஸ்லின் ரயான் டேனி, ஆட்லின் ஷாரன், செல்வின் சுஜித் ஆகிய மூவருக்குமே முதல் பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்த விளையாட்டு போட்டி ஓவியம் வரையும் விளையாட்டு போட்டி. முதல் பரிசு அரவிந்த். கைகளை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். இரண்டாவது பரிசு வினிஷா ஷர்மிதா. மூன்றாவது பரிசு இவான் சாம். அடுத்தபடியாக ஒரு விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டது. வசனம் சொல்லி பொருள் எடுத்தல். முதல் பரிசு இருவர், திருமதி ஏஞ்சலின் மற்றும் ஆஸ்லின் ஸ்டீஃபா. பரிசுகளை வழங்கும்படியாக YPS திரு மனோஜ் அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். இரண்டாவது பரிசு இருவர், வர்ஷா மற்றும் ஷர்மி. வினிஷா ஷர்மிதா. மூன்றாவது பரிசு நிவிஷா மற்றும் புனிதா. புனிதா.
இன்னும் ஒரு பரிசு பாக்கி உள்ளது, மிகவும் முக்கியமான ஒரு பரிசு. விபிஎஸ்க்கு வந்த பிள்ளைகளை 3 அணிகளாக பிரித்து அவர்களுக்கு விபிஎஸ் நடத்தப்பட்டது. அணி ஏ, அணி பி மற்றும் அணி சி. அவர்களுக்கு 3 பெயர்கள் சூட்டப்பட்டு அவர்கள் பெறுகிற மதிப்பெண்கள் ஒவ்வொரு நாளும் குறித்து வைக்கப்பட்டு இறுதியிலே எந்த அணி அதிக மதிப்பெண்ணை பெற்றார்களோ அவர்களுக்கு முதலிடம் என்று இன்று பரிசு கொடுக்க உள்ளோம். யார் அந்த பிரைஸை வின் பண்ண போறாங்கன்னு ஏதாவது கெஸ் இருக்கா? டீம் ஏவா, டீம் சியா, டீம் பியா? சரி, அந்த அணிகளுக்கான பரிசு பெறுவது டீம் பி, கேம் சேஞ்சர்ஸ். இந்த பரிசை வழங்குவதற்கு இந்த பரிசை வழங்கும்படி ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பி டீமில் உள்ள எல்லா பிள்ளைகளும் முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கேம் சேஞ்சர்ஸ்களுக்கு பலத்த கைத்தட்டுகளை கொடுப்போம். இந்த அணியின் டீம் லீடர் ஷெர்லின் மிஸ்மா அவர்கள் அணியை நேர்த்தியாக வழிநடத்தி அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர். பிள்ளைகளை கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு 10 நாட்களிலும் பிள்ளைகள் பெற்ற மதிப்பெண் 922. இரண்டாவது இடம் டீம் சி பெற்றுள்ளனர். இந்த அணியின் பெயர் டைனமிக் ட்ரீமர்ஸ். அணியின் தலைவி வினிஷா ஷர்மிதா. பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். டீம் சி அணியை சார்ந்த எல்லாரும் முன்பதாக வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். இவர்கள் பெற்ற மதிப்பெண் 840. நாங்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று டீம் சி அணியினரும் கடுமையாக உழைத்தனர், கடுமையாக முயற்சித்தனர். அவர்களுக்கு 3வது இடம் கிடைக்கிறது. அவர்கள் பெற்ற மதிப்பெண் 800. போல்ட் விசிட்டர்ஸ் அணியினர், அணியின் தலைவி தனுஷ்மா அவர்கள் டீம் ஏ பிள்ளைகள் அனைவரும் வந்து பரிசுகளை பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக விபிஎஸ்ஐ சிறப்பாக நடத்திய ஆசிரியர்களுக்கான பரிசு மிஸ்ஸஸ் லெவி பானு அவர்கள். ஆசிரியர்கள் பரிசு பெற வரும்போது பிள்ளைகள் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருமதி ஆஷா அவர்கள், திருமதி ஏஞ்சலின் சதீஷ் அவர்கள், திரு மனோஜ் அவர்கள், செல்வி மதனமேரி, செல்வி புனிதா, மிஸ் புனிதா,
மிஸ் ஆஸ்லின் ஸ்டீஃபா. மிஸ் சஞ்சனா. மிஸ் ஜெனிதா. மூன்று கோயில் பிள்ளைகளை முன்பதாக சென்று பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஷர்மா, கெஃப்ரின் மதன் ராஜா, ஆகாஷ் டேனியல் ராஜா. பிள்ளைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும். நம்ம விபிஎஸ் பிள்ளைங்க அந்தந்த டீச்சர் கையில் அவங்க வந்து 10 நாளும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்து சேமித்து கொடுத்தாங்க. சரியா? நிறைய பேர் காசு கொடுத்தாங்க. இப்போ எந்தெந்த டீச்சர்கிட்ட எந்தெந்த பிள்ளைங்க காசு கொடுத்தீங்களோ அந்த டீச்சர்ஸ் வந்து பெயர் வாசிப்பாங்க. வாசிக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து நீங்கள் பரிசை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்குறேன். சரி சரி. இப்போது இது யார்கிட்ட கிளாஸு? சரி, ஆரம்ப நிலை புனிதா. ஆரம்ப நிலை புனிதா அவங்க கிளாஸில் கௌரி. கௌரி சேமிச்ச அந்த காசுக்கு அவளுக்குள்ள கிஃப்ட். அடு அங்கே பாரு. சரியா? ரைட். அதுக்கப்புறம் இது யாருக்கு டீச்சர்? இது இது உன் கிளாஸா? இது இந்த பாத்திரம் எல்லாம் சரி. இப்போ அந்த பேர் இது எழுதுனா இதான் அதை எடு. சரி, இப்போ அஸ்லின் அவங்க டீச்சராக இருந்து அவங்க கிளாஸில் பிள்ளைகள் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அந்த காசு கொடுத்ததுக்கான பரிசு. சரியா? சரி. மஃபின் மோசஸ். மஃபின் மோசஸ். சரி, மஃபின் மோசஸ் அண்ணா வரான். அண்ணா வந்துட்டான். ரைட். படி. சரி. ஜெஃப்ரின் மனோ அவங்கவங்க காசு சேர்த்ததுக்கான பரிசு. ஜெஃப்ரின் மனோ. சரி. அகஸ்டின் ரூபஸ். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நமக்கு டைம் ஆகுது. அகஸ்டின் ரூபஸ். சரி, ரைட். ஆல்டன் இல்லையா? சரி. பிரஜின். சரி, பிரஜின். அதுக்கப்புறம் 2 பேர் ஆமாம் ரொம்ப அதிகமான காசு கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு. இவான் சாம் எங்கே போனா? ஓடியா? அரவிந்த், இவான் சாம். ரைட். இந்தா. சரி, ஓகே. அடுத்து மதனமேரி டீச்சர் கிளாஸில் ஷெர்வின். சரி, ஓகே, நன்றி. ரொனால்டு இந்தா. சரி. ஏம்மா இது உங்கள் கிளாஸா? லெனிபானு கிளாஸா? உங்கள் கிளாஸ் தானே? சரி, ஓகே. இப்போது நம்ம லெனிபானு அவங்க டீச்சர் கிளாஸில் பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த பெயரை வாசிக்கிறோம். அஸ்வந்த் அவங்க கொடுத்த காசுக்கான பரிசு. அஸ்வந்த் சீக்கிரம். அடுத்தல ஜாஃபி. அடுத்த பேர் சொல்லு. ஷெரின்.
சாண்டினோ சாண்டினோ சாண்டினோ. ம். யாரு? யாரு சாண்டினோ? யாரு? யாருமா? சரி, அதை வாங்கியப்போ கொடுத்துருங்க. அது யாரு? ஓகே. சார்லஸ். சார்ல்ஸ். சரி. லினோ. லினோ. லினோ ஓடியா, உனக்கு ஏத்த பிரைஸ் ஓடியா. லெனோவுக்கு ஏத்த பிரைஸ். சூப்பர். ரைட். சூப்பர். பௌஷ்யா. சரி, போட்டோ எடு. போட்டோ எடுத்தியா? எடு. பெரிய பிரைஸ் தான் இருக்குல்ல, எடு. சரி, இது ஜெஃப்ரோன். ஜெஃப்ரோன் அண்ணா வரா. ஜெஃப்ரோன் எடு. அங்கே பார்த்தாங்க வரும். அடுத்து சரி. இப்போ அடுத்தல ஆசா அவங்க டீச்சர் கிளாஸில் காசு கொடுத்த பிள்ளைகள் லெனோரா. அங்கே பாரு. ஆலன். ஆலன் வா. வா, எடு எடு எடு. டேய் ராசா, டேய். செல்வின். 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 எடு. செல்வின் சூப்பர். இங்க பாரு. டேய் எடு. ரியா. ரியா சரி. இது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. இது எப்படி இருக்கட்டும். எல்லாத்துலேயும் இது வந்து இது இந்தா. ஆன்சிகா. 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 ரைட். ரக்ஷா. ரக்ஷா. சரி, முடிஞ்சா. பரிசுகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நமது படைஸ்தல உத்தியோகஸ்தர் ஐயா அவர்களுக்கும் பரிசுகளை வழங்கும்படியாக இருக்கிறோம். இந்த பரிசுகளை YPS அவர்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக YPSM திரு சாமுவேல் ஐயா அவர்களுக்கான பரிசு அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரமாய் பொறுமையோடு ஜெபத்தோடு அமர்ந்த எல்லாருக்கும் நன்றி. பிரத்யேகமாய் இப்பொழுது நம்முடைய சபையை சார்ந்த மிஸ்டர் மெர்லின் சுதாகர் அவர் குடும்பத்தின் சார்பாக VBS குழந்தைகளுக்கு ஆகாரம் நம்முடைய சமுதாய நல கூடத்தில் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து குழந்தைகளும் அதில் வந்து எங்கள் பங்கு பெறும்படி அன்போடு கூட வேண்டுகிறேன். வருகிற நாளை தினத்தில் இதே மாதிரியான ஒரு பெரிய கொண்டாட்டம். இன்னைக்கு வந்து நம்ம சபை அளவிலான கொண்டாட்டம். நாளைக்கு டிவிஷன் அளவிலான எல்லா சபைகளும் எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா VBS பிள்ளைகளும் நம்முடைய சபைக்கு வர போகிறாங்க. சரியாக மாலை 3:30 மணிக்கு, மத்தியானம் 3:30 மணிக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. வந்த உடனே
எல்லாரும் நம்ம சரியாக இருந்து நாம் ஒரு பவனி செல்லும்படி இருக்கிறோம். பவனி போய் வந்து நமக்கு ஒரு தேநீர் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும். அதை புசித்து மறுபடியுமா டிவிஷன் அளவிலான விபிஎஸ் கொண்டாட்டத்தில் நீங்கள் பங்கு கொள்ளும்படி அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரத்யேகமாய் வருகிற செவ்வாய்க்கிழமை பிள்ளைகள், வருகிற செவ்வாய்க்கிழமை விபிஎஸ்னுடைய கொண்டாட்டத்தினுடைய நிறைவாக நாம் சுற்றுலா செல்லும்படி இருக்கிறோம். எல்லாரும் ஹாப்பி தானா? ரைட். நம்ம எல்லாரும் டூர் போகிறோம். சரியாக காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் 5 மணிக்கு பஸ்ஸு வந்துடும். எனவே எல்லாரும் அதற்கு ஆயத்தமாக கடந்து வரும்படி அன்போடு வேண்டுகிறேன். காலை உணவு எடுத்துக்கிடணும், மாலை உணவு எடுத்துக்கிடணும். சரி மத்தியான உணவு சாயங்காலத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி போவோம். நம்ம இப்போ எல்லாரும் நம்ம போகிறோம். ப்ரேயர் பண்ணி எல்லாம் எழுப்புங்க, ப்ரேயர் பண்ணோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக தமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய கொண்டாட்டத்தை சிறப்பாக நாங்கள் நிறைவு பெறுவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 10 நாட்களும் பிள்ளைகள் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்து பிள்ளைகளை போஷித்த, பிள்ளைகளுக்கு தாக சாந்தி கொடுத்த, பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்த, பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்த எல்லா குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுதும் கூட எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த உணவை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுக்கு கொடுக்கிற அந்த சகோதரர் மர்லின் சுத்தாகர் அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் சாப்பிட்டு சரீரத்தில் பலப்பட கிருபை தாரும். நாளை பரிசுத்த ஆராதனை எங்களுக்கு நல்ல சமயங்களை தாரும். டிவிஷன் அளவிலான விடுமுறை வேதாகம பள்ளியை கொண்டாட்டத்தை நாங்கள் அனுசரிக்க கிருபை தாரும். உமது நாமத்திற்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். சரி, காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாரும் சாப்பிட போங்க.